கண்ட பாட்டுக்கு இப்போ எல்லாரும் திட்டுறாங்க. நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஒரு முடிவுரை எழுதணும் என்று வெளிக்கிட்டதன் காரணமாக உங்களை நிறைய பேர் விமர்சிக்கணும். அதிகமாக நேசித்த தலைவர்கள்ல ஒருத்தர் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் அவர் தன்னுடைய வழிகாட்டியாக தன்மையில சொல்றாரு, இது துரோகம், தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் கூட நீங்கள் தேசிய தலைவருக்கு விளக்கேற்றணும். அவரை இப்படி செய்தாத்தான் அவருக்கு மதிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் தவறான புரிதல் இருக்கிறீர்கள் நிறைய பேர், ஒரு சிலரை தவிர. தனிப்பெரும் தலைவனாக முப்படை கண்டு இந்தியாவுக்கு சவால் விடுற அளவில் பக்கத்து தேசத்துல உருவாகி நின்றான் ஒரு தலைவன். தலைவர் தனக்கென்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி வாழணும் என்று மட்டுமில்லை, எப்படி தன் முடிவு இருக்கணும்ன்றதை பேர் பெருந்தொகை பணத்தை செலவழிக்கிறோம் வசூலிக்கிறோம் என்று சொல்லித்தான் தலைவர் இல்லை, அவருக்கு நாங்கள் இப்படி ஒரு மரண சடங்கை செய்து முடிக்கணும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் வெளிக்கிட்ட நீங்களும் அதுக்கு இப்ப பணம் சேர்க்கிறீர்கள். என்றும் என் அன்புக்குரிய உலகத் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். மிகவும் கனத்த மனதோட இன்றைக்கு இந்த காணொளி ஊடாக உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன் வந்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவருக்கு, எங்களுடைய மேதகுவுக்கு ஒரு முடிவுரையை எழுதி அதில் இருந்து வேறு ஒரு வழித்தடத்தில் நடக்கணும் என்று விரும்புகிற அவர் நேசித்த அவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களை இன்றைக்கு எல்லாரும் விட்டோடிகள் என்று சொல்லலாம், ஏன் நான் கூட சொல்லியிருக்கிறேன். உங்களை கண்ட பாட்டுக்கு இப்போ எல்லாரும் திட்டுறாங்க. நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஒரு முடிவுரை எழுதணும் என்று வெளிக்கிட்டதன் காரணமாக உங்களை நிறைய பேர் விமர்சிக்கணும், திட்டினம், எல்லாம் செய்யணும். ஆனால் அவர் கொடுத்த அந்த உறுதி, தேசிய தலைவர் பார்த்தீங்கள் என்று சொன்னால் எப்பவுமே தன்னோட இருந்தவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை ஒரு மிக உறுதியோட, அதாவது ஏதோ ஒரு விடயத்தை அவர் கையில் எடுத்தால் அதில் உறுதியாக செய்யணும் என்ற அந்த மனப்பக்குவத்தை வளர்த்திருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் இந்த விடயத்தை உறுதியாக நீங்கள் அதை செய்யணும் என்று முன்னுக்கு போறீங்கள். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய தேசிய தலைவற்ற வரலாறை நீங்கள் அவருக்கு அடுத்து பாருங்க. அவர் அதிகமாக நேசித்த தலைவர்கள்ல ஒருத்தர் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை அவர் தன்னுடைய வழிகாட்டியாக, தன்னுடைய ஒரு குருநாதர் மாதிரி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை பல இடங்களிலே அவர் முன்மொழிஞ்சும் இருக்கிறார். குறிப்பாக அனிதா பிரதாப் அவர்களுக்கு வழங்கிய செவ்வியினூடாகவும் அவரோடு அவர் பர்சனலாக கதைச்சதுல இருந்தும், அந்த கதைச்ச கலந்துரையாடல்கள்ல இருந்தும், நிறைய காணொலிகள் இருந்தும் தெரிய வர விஷயம் என்ன சொன்னால், அவற்றை ரோல் மாடல், அவற்றை வழிகாட்டி அவர் யாரை பின்தொடர்ந்தார் என்றால் அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தான். இன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற ஒரு பெருந்தலைவர், ஆக பெருந்தலைவர். இன்றைக்கு அவர் அந்த இந்தியா சுதந்திரம் அடைகிற காலங்களில் அவர் மறைஞ்சு போயிட்டார். அதாவது அவர் இறந்தாரா, அதாவது வீரமரணம் அடைந்தாரா, அல்லது தப்பிச்சென்று வாழ்ந்தாரா, அல்லது போராடி வீரமரணம் அடைந்தாரா, எந்த ஒரு விடயமுமே யாருக்குமே தெரியாது. ஏனென்று சொன்னால் நிறைய தலைவர்களுக்கு, உண்மையான உத்தமர்களுக்கு இந்த உலகத்துல பிறப்பு இருந்திருக்குது, வாழ்வு இருந்திருக்குது, ஆனால் இறப்பில்லை. இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கோ, எங்களுடைய முருகனை நாங்கள் தரிசிக்கிறோம். ஆனால் முருகன் இறந்தாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்னோட முப்பாட்டு சொல்றோம், அவர் இறந்தாரா, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, யாருக்கும் தெரியாது. அதே போலத்தான் இப்ப ராவணன் இறந்து விட்டாரா, அதாவது வீரமரணம் அடைஞ்சு விட்டாரான்னு கேட்டா அந்த அப்படித்தான் சொல்லப்படுது. ஆனால் அது எப்பன்றது யாருக்கும் தெரியாது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், எத்தனையோ பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், பெரும்பாலானவர்களுக்கு இறப்பு தெரியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வாழும் பொழுது மக்களுக்காக, தான் நேசித்த இனத்துக்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் மறைஞ்சாலும் அவர்களை வீழ்ந்து விட்டதாக அந்த இனம் கருதுற இல்லை. அப்படியான ஒரு மரபில் வந்த தமிழினம் நாங்கள். எங்களுடைய தமிழகத்தில் அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் சுபாஷ் சந்திர போஸும் மறைஞ்சிருந்தாலும் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புற மக்கள் இருக்கணும். இந்திய விடுதலையில இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு அவருக்கு யாரும் விளக்கு கொளுத்தி வீர வணக்கம் செலுத்த இல்லை. அப்படி செலுத்தாததால அவருக்கு ஒரு கொஞ்சம் கூட மரியாதை குறைஞ்சு போகல.
தகரத்துக்கு தான் விளம்பரமும் பெருமையும் தேவைப்படுது, தங்கத்துக்கு இல்லை. இது எங்கட தலைவருக்கும் அப்படியே பொருந்தும். எங்கட தேசிய தலைவர் வந்து பத்திரம் மாற்ற தங்கம், அது சுட சுட மின்னும். அப்படி இருக்க நீங்கள் அவருக்கு விளக்கு கொளுத்தி தான் அவரை பெருமைப்படுத்தணும், அவர் வாழ்ந்ததை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைச்சீங்கள் என்றால் அவர்கிட்ட நீங்கள் கொஞ்ச காலம் அவரோட வாழைக்குள்ள அவர்கிட்ட சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் செய்கிற ஒரு துரோகம். உண்மையில சொல்றது இது துரோகம். தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் கூட நீங்கள் தேசிய தலைவருக்கு விளக்கேற்றணும், அவரை விளக்கேற்றி தான் நீங்கள் அஞ்சலிக்கணும் என்று நினைச்சு கொண்டிருந்தால் அந்த எண்ணத்தை இந்த செகண்ட் கைவிடுங்க. இது நீங்கள் செய்கிற ஒரு வரலாற்று துரோகம். இதை நான் உண்மையான என்னுடைய வளமையான காணொலிகளை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி கதைக்கிறேன். கடுமையாக கோவப்பட்டு திட்டுற எண்ணம் எல்லாம் பெறும். ஆனால் எனக்கு உங்களை திட்டணும் என்ற எண்ணம் துளியும் வரையில்லை. ஏன்னா நீங்கள் அவரில் உள்ள ஒரு பற்றில், அவரில் உள்ள ஒரு அன்பில், அவரை இப்படி செய்தால்தான் அவருக்கு மதிப்பு கிடைக்கும் என்று நீங்கள் தவறான புரிதல் இருக்கிறீர்கள் நிறைய பேர், ஒரு சிலரை தவிர. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இந்த விளக்கை தூக்கி நாங்கள் அவரை அஞ்சலிக்கணும்ன்றதை தூண்டி விடுறது வெளிப்படையா சொல்றேன் நான். இது எங்கட பக்கத்து நாட்டு உளவுத்துறை. இதை சொல்றதால எங்களுக்கு பாரிய ஆபத்துக்கள் கூட வரலாம். ஆனால் அதுக்காக நாங்கள் அதை தெரிஞ்ச விஷயத்த சொல்லாம இருக்கலாது. இப்படி நான் சொல்லிக்க நீங்கள் நினைக்கலாம் அவர்களுக்கு இதால் என்ன நன்மை என்று. உங்களை நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். 70களின் பிற்பகுதியில தமிழ்ல விடுதலை வேணும் என்று சொல்லி எங்கட இளைஞர்கள் எல்லாம் போராட புறப்பட்ட பொழுது இலங்கை என்ற படைப்பலம் 5000க்குள்ள. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 80களின் தொடக்கத்தில் இந்த விடுதலை போராட்டத்தில் இணைய வந்த இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் எண்ணிக்கை 25,000க்கு மேல. அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி நிலம், தாய் நிலம் என்று நம்பி போனது இந்திய மண்ணை, இந்தியாவை. ஏனென்று சொன்னால் காலாகாலமாக, வரலாற்று காலமாக அது தமிழ்நாட்டு மண். அப்ப எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரைக்குள்ள நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய உறவுகளை தேடி ஓடின. நாங்கள் சேர சோழ பாண்டியர்கள் எங்களோட மாமன்னர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக நின்றார்கள். இஞ்சி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே அவர்கள் துணையாக நின்றார்கள். அந்த எண்ணத்துல நாங்கள் இப்பொழுதும் இது எங்கட மண் என்ற எண்ணத்துல நாங்கள் அங்க ஓடி போனாங்க. அங்க போன பொழுது அந்த 25,000 இளைஞர்களையும் 25-30 குழுக்களாக புரிச்சு அவர்களை போராட முடியாத ஒரு வலிய சக்தி இல்லாம அவர்களை அப்படியே ஒரு பிடிச்சாண்டு ஒரு தங்களுடைய பலத்தை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்ததுல இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இங்கதான் இந்த சூட்சமம் மறைஞ்சிருக்குது. நாங்கள் எதிரி யார் என்று தெரியாமல் இவ்வளவு காலம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எதிரி இந்தியா, இந்திய ஒருமைப்பாடு, இந்திய மேலாதிக்கம், இந்திய வல்லாதிக்கம். இதுதான் எங்களுடைய எதிரி. இந்த எதிரிக்கு நாங்களா மரியாக இருக்கக்கூடாது, நாங்க வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. ஆகவே இதுகள் எல்லாத்தையும் பிடிச்சு உணர்ந்து பகுத்தறிஞ்சு இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக தான் வாழ்ந்த காலத்துல வலிமையோடு நின்ற ஒற்றையோரு தலைவர் என்றால் தமிழர் தேசத்தில இருந்து அது எங்களுடைய மேதகு மட்டும்தான். அதை இந்தியாவால் பொறுத்து கொள்ள முடியல. அதுக்காகத்தான் இத்தனை பள்ளியெடுப்புகள். இந்த 25,000 இளைஞர்களையும் 25-30 குழுக்களாக புரிச்சும் கூட அதுக்குள்ள ஒருதன் ஒரு மாணிக்கமாக மொழிந்து இந்திய மேலாதிக்கத்தை, இந்திய இந்த பேரின வாதத்தை, வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு தனிப்பெரும் தலைவனாக முப்படை கண்டு இந்தியாவுக்கு சவால் விடுற அளவுல பக்கத்து தேசத்துல உருவாகி நின்றான் ஒரு தலைவன். அந்த தலைவனை பார்த்து எங்கட இளைய இனிவார தலைமுறை அவனுக்கு பின்னால போயிடக்கூடாது, அவன் வழித்தடத்துல போயிடக்கூடாது. ஆகவே அவனுக்கு ஒரு முடிவு எழுத வேணும். என்னண்டா, அவர் போர்க்களத்தில இருந்து வெளியில போனால் அவர் கோழை என்று சொல்ற எங்களுடைய ஆக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றான். இந்தியாவில் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு மன்னன் பேர் கஜினி முகமது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து படையெடுத்து தோத்து போன கதை தான். தோத்த பொழுது அவன் தப்பி ஓடினவன். அந்த போர்க்களத்தில் மாண்டு போகல. ஏன் தப்பி ஓடினவன் என்றால் மீண்டும் போராடுறதுக்காக.
ஆகவே போர்க்களத்தில இருந்து வெளியில போயிருந்தால் அவர் கோழை என்று உங்களுக்கு கற்பிக்கப்படுறது ஒரு வகையான நரேட்டிவ், என்ன சொல்ற, ஒரு வகையான ஒரு கருத்துருவாக்கம். அதை செய்யறதுக்கு எங்களை எதிரி மீட்படுறான். எதிரி என்று சொல்றது நான் இந்தியாவைத்தான் வெளிப்படையா சொல்றேன். அவர்கள் இவ்வளவு காலமும் துரோகியாக இருந்தார்கள். ஏன்னா எங்களுக்கு அவர்கள் எதிரி என்று தெரியாமல் இருந்தாங்க. இப்ப எங்களுக்கு தெளிவா தெரியுது அவதான எங்களுடைய எதிரி. இந்தியான்னு சொல்றது எங்களோட மக்களை, இந்தியாவில் வாழ்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளையோ மக்களையோ சொல்லல. அந்த இந்திய பேரினவாதம், இந்திய வல்லாதிக்கம், இதுதான் எங்களுடைய எதிரியா இருக்குது. ஆகவே அவைகளுக்கு என்னென்று சொன்னால் தங்களுக்கு சவால் விட்டு தங்களின் அடக்குமுறைகள், தங்களின் கண்காணிப்புகள் எல்லாத்திலும் இருந்து மீறி எழுந்த ஒரு தலைவனை நாங்கள் முடிச்சு போட்டோம். அவனுக்கு ஒரு முடிவெறியை எழுதி போட்டு, அதாவது அவனை மாதிரி நீங்கள் தனிச்சு நின்ற ஒரு வழியில நின்று உங்களால் ஒன்றையுமே சாதிக்க முடியாது. அவனுக்கு நீங்க விளக்க கொளுத்துங்க, விளக்க கொளுத்தி போட்டு வாங்கோ. உங்களை நாங்கள் அந்த பழையபடி திருப்பி ஒரு 10-15 குரூப்பா பிரிச்சு வச்சு உங்களை இலங்கைக்கு எதிராக உங்களை நாங்கள் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு நீங்கள் இலங்கைக்கு எதிராக போராடுறீங்களா இருந்தால் பேருந்து உங்களையும் நாங்கள் மண்டையில குட்டி உங்களை உட்கார வைப்போம். உட்கார வச்சு உங்களை பலி கொடுப்போம். இதுவரை காலத்திலையும் பாருங்க, இந்த இலங்கை மண்ணில் நடந்த போராட்டத்தில் தமிழ் தரப்புல லட்சக்கணக்கானவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். சிங்கள தரப்புலையும் அதுக்கு நிகராக மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனா இந்திய தரப்புல வந்து அமைதி காக்க வந்து எங்களை வந்து ஆதிக்கம் செலுத்த வலிக்கிட்டு ஆக்கிரமிக்க வலிக்கிட்டதாலே ஒரு கொஞ்சம் பேர் எங்களை இஞ்சா கொண்டு அவையிலும் செத்தவதான் ஒரு கொஞ்சம் பேர். அது ஆனால் அவை வர்றதுக்கு முதலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்தவை, இலங்கை இந்திய ஒப்பந்தம். போராடியதும் மாண்டு போனதும் நாங்கள், ஒப்பந்தம் செய்தது அவர்கள். நாங்கள் எப்பொழுதும் தூண்டல் புழுக்கள், பகடைக்காய்களாக பயன்படுத்தப்பட போறோம். ஆகவே இந்த அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட தலைவர் தனக்கென்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி வாழணும் என்று மட்டுமில்லை, எப்படி தன் முடிவிருக்கணும் என்றதையும் அவர் நிதானிச்சு அதுல செயற்பட்டிருக்கிறார். இப்ப சில பேர் வந்து சாய்பாபாவை நம்புவீங்க. சாய்பாபா உயிரோட சமாதி அடைஞ்சார் என்று சொல்றோம். அப்ப சாய்பாபாவை நாங்கள் திருப்பி இழுத்து கொண்டு வந்து இல்லை, அவர் சாயல்ல, அவர் சமாதியில் இருக்கிறார்னு சொல்லி கொண்டு வந்து அவரை திருப்பி நாங்கள் அவருக்கு மரண சடங்கு எல்லாம் செய்கிறது எவ்வளவுக்கு பிழையோ அது மாதிரிதான் எங்கட தலைவர் தனக்கென்ற வழியை, தன்னுடைய வழிகாட்டியான சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியே தன்னுடைய வழியையும் அப்படியே யாருக்கும், அதாவது நான் வாழும் போதும் என்ன உங்களால் பிடிக்க முடியல, நான் மறைஞ்ச பொழுதும் உங்களால என்ன பிடிக்க முடியாது என்ற எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சப்பனமாக இருக்கிறதான் அவருடைய முடிவு. அவர் அதைத்தான் இந்த உலகத்துக்கு உணர்த்தி போட்டு இருக்கிறார். இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன். இந்த தத்துவத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இந்த 16 வருடத்துல அவர் ஒரு தடவை கூட யாருமே தரிசிக்கல, பார்க்கல. தலைவர் என்ற ஒரு மீடியால வந்து பேட்டி கொடுக்கிற ஒரு ஆள் இல்லை, தன்னுடைய செயல்களால் உணர்த்துறவர். இன்றைக்கு தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் பெருந்தொகை பணத்தை செலவழிக்கிறோம், வசூலிக்கிறோம் என்று சொல்லித்தான் தலைவர் இல்லை, அவருக்கு நாங்கள் இப்படி ஒரு மரண சடங்கை செய்து முடிக்கணும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் வெளிக்கிட்ட நீங்களும் அதுக்கு இப்ப பணம் சேர்க்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு செம்மணியில மனித புதகுழி தோண்டப்படுது. எங்களை அழிச்சவர்கள் அந்த சிங்கள மேலாதிக்க அரசை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு அரசு ஒன்று இலங்கையில இப்ப இயங்க தொடங்கி இருக்குது. அப்ப இன்றைக்கு இந்த நேரத்துல நீங்கள் இங்க இப்படி ஒரு வீரச்சாவு நிகழ்வுன்ற பேர்ல நாங்கள் எல்லோரும் நேசித்த அந்த தலைவனுக்கு ஒரு முடிவுரை எடுத்த வலிக்கிறதுக்கு செலவழிக்கிற இந்த மில்லியன் கணக்கான யூரோக்களை இன்றைக்கு இந்த செம்மொழியில நடந்த இனப்படுகொலைய, அந்த மனித பேரவலத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு மேல எனக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் திட்டமிட்டு இதை செய்யல. இதை திட்டமிட்டவர்கள் அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை ஏனென்று தெரியாமலே நிறைய பேர் எங்கட தலைவருக்கு நாங்கள் விளக்கிட்ட தரவணும், எங்கட தலைவருக்கு நாங்கள் அஞ்சல் செலுத்த தரவணும், எங்கட தலைவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்த தரவணும் என்ற எண்ணத்தோட நீங்கள் போறீர்கள். ஆனா ஒரு சிலருக்கு தெரியும் நாங்கள் ஏறிவிடப்பட்ட வேட்ட நாய்கள் என்று. அது ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் கூட அவர்கள் இந்த மனச்சாட்சியை கேளுங்க, உங்களோட மனச்சாட்சியை கேளுங்க.
உங்களோட தலைவர், எங்கட தலைவர், அவருக்கு முடிவுரை எழுதி, நீங்கள் எதையுமே சாதிக்க போறதில்லை, இந்த இனத்துல இருக்கிற யாருக்குமே இதுல விருப்பம் இல்லை, ஒரு இனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை செய்து இந்த இனத்தின் சாபத்தை நீங்களும் சந்திச்சு உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த நிகழ்வை நிறுத்துங்க. இந்த நிகழ்வுக்கு போகணும் என்று நினைச்சிருக்கிற தலைவர் மீது பேரன்பு கொண்ட மக்களே, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அங்க போகணும் என்று அங்க போய் உங்களுடைய அந்த வரவை அங்க காட்டி நாங்களும் சேர்ந்து தலைவரை முடித்து வைக்கிறோம் என்ற அந்த துரோகத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. தயவு செஞ்சு ஆளாகாதீங்க. உங்களுக்காக, எங்களுக்காக, எல்லாருக்காக தான் மட்டுமில்லை, தன் குடும்பத்தை அப்படி அந்தந்த சின்ன குட்டி பாலாவையெல்லாம் நினைச்சு பாருங்க. அவலத்தையும் அர்ப்பணிச்ச அந்த தலைவனுக்கு, அந்த தலைவன் நேசிக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. அவைகள் இன்றைக்கு நட்டாற்றில் நிற்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாங்கள் இப்படியான ஒரு நிகழ்வை செய்து எங்களோட இனத்தின் அந்த எழுச்சிய, அந்த போர்க்குணத்தை, அந்த உள உறுதிய சிதைக்கிறதுன்றது அந்த தலைவனுக்கு, உங்களுக்காக தங்களை தந்த அந்த தலைவனுக்கு நாங்கள் செய்கிற ஒரு மாபெரும் துரோகம். தயவு செஞ்சு அதை செய்யாதேங்க ஒருத்தரும். இது வேண்டாம். அவர் இருந்தால் தலைவராக இருக்கட்டும், இல்லையண்டா அவர் நாங்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற இறைவனாக இருப்பார். இதுல யாருக்குமே இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கருணையோட இந்த காணொலியை பாருங்க. உங்களோட மனச்சாட்சிகளை திறந்து வச்சுட்டு கேளுங்க. நான் உங்களை யாரையுமே குறை சொல்லல. எங்களின் இனம் 2009 பிறகு மேய்ப்பாரற்ற ஆடு மாறி அலைஞ்சு கொண்டிருக்குது. அதை மேய்க்கிறதுக்கு அந்த தலைவன் ஒரு நாளதான் முடியும். அவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் போதும் இந்த இனத்தை மேய்க்கலாம். அவன் காட்டிய வழி இருக்குது. அவன் மிக தெளிவா எப்படி வாழணும், எப்படி போராடணும், எப்படி நாங்கள் இந்த இனத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கணும் என்றதை மிக தெளிவா, மிக மிக தெளிவா அவனும் அதற்கு கீழே நின்ற ஆயிரக்கணக்கான மாவீரர்களும் அவரை நம்பி நின்று முள்ளி வாய்க்கால் வரைக்கும் போய் அந்த மண்ணில் மரணிச்சு போன அந்த மக்களும் எங்களுக்குள்ள, எங்களோட இதயத்துக்குள்ள உறுதியோடு இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கணும். அந்த வழியில நாங்கள் தொடர்ந்து செல்லுவோம். அதுக்கு எங்களோட தலைவரை நினைவுகளாயாவது வாழ விடுங்க. தயவு செஞ்சு அவரை முடிச்சு வைக்காதீங்க. நன்றி.